ஐநாவில் இலங்கையருக்கு கிடைத்த உயர் பதவி. ஒரு வடை 800 ரூபாவுக்கு விற்ற உணவக உரிமையாளர் கைது. கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்த இலங்கையர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கொலை பின்னணி. 33 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த இலங்கையர் ஜெர்மனியில் கைது. ஐக்கிய நாடுகளின் மூலதன நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளராக கலாநிதி பிரதீப் குருகுலசூரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார நிபுணர் குருகுலசூரிய அமெரிக்காவின் ஜேல் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். ஐக்கிய நாடுகளின் மூலதன நிதியத்தில் இணைவதற்கு முன் டாக்டர் குருகுலசூரிய சுற்றுச்சூழல் நிதிக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதியத்தின் நிர்வாக ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அங்கு அவர் 140 நாடுகளில் இயற்கை, காலநிலை மற்றும் எரிசக்தி நிதியை மேற்பார்வையிட்டார். அவர் 2006 ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி நிதியத்தில் இணைந்தார். அதற்கு முன்னர் உலக வங்கியுடன் இலங்கையில் உள்ள அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றினார். வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவருக்கு வடை மற்றும் தேநீர் கொடுத்துவிட்டு 800 ரூபாய் வசூலித்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறையில் உள்ள உணவகம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் வெளியான நிலையிலேயே குறித்த வியாபாரியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக தனி வழக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். இணைய வழியில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களில் 75% விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பிட்டிய தெரிவித்துள்ளார். விண்ணப்பித்தவர்களில் 75% தொழில்நுட்ப அறிவு இல்லாததாலும் சில ஆவணங்கள் முறைசாரா முறையில் புதுப்பிக்கப்பட்டதாலும் அவர்களின் கடவுச்சீட்டு அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கட்டுப்பாட்டாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இணைய வழியில் கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் உள்ளடக்கிய 51 பிரதேச செயலக அலுவலகங்களில் கைரேகை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி 3 நாள் மற்றும் சாதாரண சேவைகளின் கீழ் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதற்கமைய பொது சேவைகளின் கீழ் 1,92,141 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் 90,817 பேர் பிரதேச செயலகங்களால் கைரேகை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 55,600 பேரின் கடவுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டன. மேலும் 3 நாள் விரைவு சேவையின் கீழ் 22,471 பேர் இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். அவர்களில் 18,770 பேரின் கைரேகைகள் பிரதேச செயலகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அவற்றில் 17,904 பேரின் கடவுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். கடந்த 1991 ஆண்டு ரொமானியாவில் கொலை குற்றச்செயலில் ஈடுபட்ட இலங்கையர் ஒருவர் ஜெர்மனியில் கைது செய்யப்பட்டுள்ளார். ரொமானியாவின் புச்சரெஸ்ட் பகுதியில் 1991 ஆண்டில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொலையுடன் தொடர்புடைய இலங்கையர் ஜெர்மனியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை குற்றச்சாட்டுக்காக 19 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எதிர்வரும் 23ஆம் தேதி குறித்த இலங்கையர் ஜெர்மனியிலிருந்து ரொமானியாவிற்கு நாடு கடத்தப்பட உள்ளார். நாடு கடத்தப்பட்டதன் பின்னர் குறித்த இலங்கையர் 19 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 1991 ஆண்டு டிசம்பர் மாதம் இடம்பெற்ற கொலை சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார். நீண்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் ஜெர்மனியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கனடாவின் டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்ற 400 கிலோகிராம் எடையுடைய தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணய கொள்ளையுடன் தொடர்புடைய கொள்ளை கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளதாக கனடாவின் ஃபீல்ட் பிராந்திய போலீஸ் பிரதானி நிசான் துரையப்பா தெரிவித்துள்ளார். இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய 12 பேருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விமான நிலையத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற கொள்ளையுடன் தமிழர் ஒருவரும் தொடர்பு பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி கனடாவின் பிரம்டனை சேர்ந்த 35 வயதான பிரசாத் பரமலிங்கம் என்ற தமிழர் மீது இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிகளை கடத்தியமை, கொள்ளை சூழ்ச்சி திட்டத்திற்கு உதவியமை, பங்களிப்பு வழங்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் பிரசாத் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது.